Hi friends. Video kulla poi paakalam. Hi friends, welcome back to our channel Vaishnavi Vinod Kumar. இன்னைக்கு வந்து சாண்டா வில்லேஜ்க்கு வந்திருக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 years முன்னாடி வந்தோம். அது வந்து விண்டர்ல வந்தோம். இது வந்து சம்மர்ல வந்திருக்கோம். சம்மர்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்ன்றது தான் பார்க்கலான்னு வந்தோம். உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கே தெரியல. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் உள்ளே என்ட்ரானோடனே கூட்டம் பார்த்து ஷாக் ஆகிட்டோங்க. ஏன்னா நாங்கள் வந்து பெருசாக வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கை கம்பேர் பண்ணும்போது. நாங்களே ரொம்ப நாளாக இதை தள்ளி தள்ளி போட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் இதுக்கு வந்தோம். ஆன்லைனில் புக் பண்ணவங்களோட கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கே கேட்டில் வந்து எடுக்கிறவங்களோட க்ரௌடு வந்து ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதோடு இல்லாமல் நம்மளுக்கு கேட்டில் போய் வாங்கினா இன்னும் ஒரு $2 to $3 வந்து ஜாஸ்தி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். டோட்டலாக இங்கே 4 பேருக்கும் சேர்த்து $230 or $240 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கரோசல் ரைட் தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை ஏற்றுவாங்க. இது ரொம்பவே ஸ்லோவாக தாங்க போச்சு. நாங்கள் ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட்லலாம் வந்து இந்த கரோசல் ரைடு எடுத்துருக்கோம். அங்கெல்லாம் வந்து ஸ்பீடாக இருக்கும். இங்கே வந்து ஸ்லோவாக தான் இருந்தது. அதே மாதிரி ஏஜ் அண்டர் 10க்குலாம் வந்து கம்பல்சரி சீட் பெல்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ் பக்கத்தில் நிற்கலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்புறம் ட்ரெயின் ரைடு எடுத்தோம். எல்லா ரைட்ஸுக்குமே வந்து லைன் அப்பை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம வெயிட் டைம் வந்து ஒரு 10 to 15 minutes இருக்கும் ஒவ்வொரு ரைடுக்கும். அதனால் ஓவராலாக நம்ம சாண்டா வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்மர் டைமில் போனோன்னா ஒரு தடவை தான் ஒரு ரைட் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் ரைட்லேயே வந்து நம்மளுக்கு ஓவராலாக அந்த சாண்டா வில்லேஜ் வந்து சுற்றி காட்டிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத அது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஜாலி பம்பர்னு ஒரு ரைடுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து சும்மா அந்த போய் இடிச்சுக்கோம்ல கார்ஸ்லாம், பம்பர் கார்ஸ், அதுதான் போயிருப்போம். இது வந்து தண்ணியில் போகிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் கூட. எல்லாருக்கும் வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. முன்னாடியே போட்டுட்டு நம்ம அதில் உட்காந்து பண்ண வேண்டியதான். ஒரு கிட் அண்ட் ஒரு அடல்ட் வந்து இருக்கணும். என் பொண்ணு என்கிட்ட தரவே இல்லைங்க, நானே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. அப்பப்போ மட்டும் லைட்டாக நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ரைடு.
இது பார்த்திங்கன்னா சாண்டா சம்மர்ஸ்லேங்க. இது ஒரு போட் ரைடு தான். பட் வெயிட்டிங் டைம் வந்து எங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் பிடிச்ச இடத்துல உட்காரணுன்னு சொல்லிட்டே வெயிட் பண்ணி போனோம். அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச இடமாவே கிடச்சிது. மேலே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு 15 மினிட்ஸ் ரைடு. நல்லா பொறுமையாக ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ரிலாக்ஸிங்காக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ரைடில் போகும்போது எங்களுக்கு அப்படியே சில்லுன்னு காற்றடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பலூன் ரைடு தான். இதில் வந்து என் பொண்ணு தனியாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 3 பேரும் ஒரு இதில் போனோம். ஏன்னா அவள் வந்து இந்த சுற்றுறது வந்து ரொம்பவே பிடிக்குமா. எங்கள் 3 பேருக்கும் அது ஆகவே ஆகாது. அவள் சுற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி இதில் ஏறினா, நாங்கள் 3 பேரும் ஒரு இதில் ஏறிட்டு போயிட்டு வந்தோம். அப்புறம் இந்த ஸ்வான் ரைடுங்க, நம்ம பெடல் பண்ணி போகிற மாதிரி. ஆக்சுவலாக இது எங்களுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் பசங்க வந்து இதில் பெருசாக என்ஜாய் பண்ணலை. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து அவளே பெடல் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணான்னு சொன்னதுனால அவங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்களா, அதனால் பெருசாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். இங்கேயும் பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்களா, ஸோ உட்காரத்துக்கே இடம் கிடைக்காம வெயிட் பண்ணி அப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியும் ரொம்ப நேரம் கழித்து தான் எங்களுக்கு வந்துச்சு. பீட்ஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு லார்ஜ் பீட்ஸா அண்ட் ஆனியன் ரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே சாப்பிட்டாச்சு. பீட்ஸா வந்து நல்லா சூடாக போட்டு கொடுத்தாங்கங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டோம். அதுக்கு உண்டான டிப்ஸும் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மற்ற ரைட்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பென்குயின் ரைடு தாங்க. இது வந்து ரோலர் கோஸ்டர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ரோலர் கோஸ்டர். எனக்கு யூஸ்வலாக இந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்து பிடிக்காது, பயமாக இருக்கும். நான் ஏற மாட்டேன். பட் என் பசங்களாம் விட மாட்டாங்க, கண்டிப்பாக ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் அவங்களுக்காக போனேன். ஆனால் ஏற வரைக்குமே வந்து எனக்கு ஒரே பீதியாக தான் இருந்துச்சு. பசங்கள்லாம் தைரியம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்னு ஏறிட்டேன். ஆனால் நான் நினச்ச மாதிரியே எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. அப்படியே வயிற்றெல்லாம் பெரட்டிட்டு கண்ணை மூடிட்டேன். நான் ஆக்சுவலாக திறக்கவே இல்லை. மற்ற 3 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட் எனக்கு தான் வந்து இது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணும் பையனும் 2வது ரவுண்ட் போகணுன்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம்.
பட் என் பையன் வந்து ஹைட்டு ப்ராப்ளம்னால அவனோட அடல்ட்டு ஒருத்தவங்க ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டும் நானுமே வந்து திருப்பியும் இதில் போகிறதுக்கு விருப்பப்படல. அதனால் என் பொண்ணு மட்டும் நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். பசங்கள்லாம் பயப்படவே மாட்றாங்கங்க. நமக்கு தான் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வெயில் ஜாஸ்தி அப்படின்றதுனால நானும் பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்ணோடது பபிள் கம் ஃப்ளேவர், என் பையனது வந்து ஏதோ ஃப்ரெஞ்ச் வெனிலா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளேவர். மேலே ப்ளூ கலர் இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. அண்ட் நான் சாப்பிட்றது வந்து குக்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளேவர். ஸோ 3 பேருக்குமே வந்து 2 ஸ்கூப்ஸ் வச்சாங்க. அது ஜாஸ்தியாக தான் இருந்தது, பட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மூஸ் ஆன் த லூஸ் ரைடு வந்து அதுக்கும் என் பையனோட ஒரு அடல்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் போனேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஜாலியாக இருந்தது. ஒரு மாதிரி ஆடி ஆடி போச்சா, எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் என்ஜாய் பண்ணி போன ரைடு வந்து இதுதாங்க. அப்புறம் ஃப்ளையிங் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ரைடு அப்படியே மேலே பறக்கும். நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இது பயமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. திரும்பவும் எனக்கு வந்து பயம் ஆரம்பிச்சிச்சு. வழக்கம் போல் என் பசங்கள்லாம் வந்து தைரியம் சொல்லி ஏற்றி விட்டாங்க. ஆனால் ஏறினோடனே எனக்கு பயம் இல்லைங்க, ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணேன். கண்ணை மட்டும் நான் திறக்கவே மாட்டேங்க. ஏன்னா திறந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப பயந்துருவேன். அதனால் கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து சாண்டாஸ் ஃபார்ம்னு போட்டிருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம அந்த வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம உட்காந்தா போதும், அவங்க அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் பசங்களாம் நம்மளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அப்படியே அந்த ஃபார்மை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துடலாம். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கயரை பிடிச்சிட்டு மேலே ஏறுற மாதிரியும் அப்படியே விட்டுடணும், கீழே இறங்கிடும். ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியாது, நான் பிடிச்சிட்டு மேலே ஏறுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கீழேயும் பிடிச்சிட்டு விடணும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லையாங்க, அது யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு சொல்லலை. நான் உடனே கீழே வந்து விடலைன்னு சொல்லிவிட்டு என் பையன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான்.
அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுட்டு இருந்தான். பட் இந்த ரைடு அந்த மாதிரி தான் போனோம். லாஸ்ட்டாக வந்து கோகாட்டு இது வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. பட் லாஸ்ட்டாக வந்து சான்ஸ் கிடச்சி என் ஹஸ்பண்டும் என் பையனும் போயிட்டாங்க. இதில் வந்து நான் போகலைங்க. ஏன்னா இது ரைட் பண்ணுறது வந்து நம்ம டிரைவிங் தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ரிஸ்க் எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் போகல, என் ஹஸ்பண்டும் என் பையனும் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெடி பேர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, நாங்கள் சாண்டா வில்லேஜ் பார்த்து முடிச்சாச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வின்டரில் வந்தப்போ ஒரு சில ரைட்ஸ் தான் இருந்தது, இப்போ இன்னும் நிறையா இருந்தது. சம்மரில் இன்னுமே அதாவது இது ஸ்ப்ரிங்கு, இதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டில் இன்னுமே நிறையா ரைட்ஸ் இருக்கும். வாட்டர் ஸ்ப்ளாஷ் வந்து அப்போ தான் இருக்கும் போல இருக்குது. பட் இப்போ ஓப்பன் தான் போட்டிருந்துச்சு. பட் நாங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ ஓவராலாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. 5 o'clock க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கிளம்ப போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் வாழ்க.